ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியான நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானத்தின் 14 மற்றும் 15வது பாசுரங்களை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 2 பாசுரங்கள் அர்ச்சராதி மார்க்கம், நம்ம வைகுந்தத்தை போய் அடையிறோம் இல்லையா, அந்த மார்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க. பாசுரங்களை பார்க்கலாம். முதல்ல 14வது பாசுரம். தெருளார் பரமபுரந்து இறை சேர்த்து இடர் தீர்ந்தவர் தாம் மருளார் பரமபுர சிறை தீர்ந்த பின் வந்து எதிர்கொண்டு அருளால் அமரர் நடத்த இம்மாயை கடந்தன் பின் சுருளார் பவனகரக சுழலாற்றின் சுழற்சியாலே அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தெருளார் பரமபுரத்து இறை சேர்ந்து தெளிவான அந்த வைகுந்தம் அதை பெருமாள் அவர் சேர்ந்து இடர் தீர்ந்தவர் தாம். இந்த சம்சாரம் அப்படின்ற இடர் அது நமக்கு இல்லை, அது தீர்ந்தவராக ஆயிடுறோம் இந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் போறச்ச. அதுக்கு அடுத்தது மருளார். மருளார் அப்படின்னாக்க இருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பரமபுர சிறை தீர்ந்த பின், இந்த இருள் என்ற சிறையை நம்ம கடந்த பின் வந்து எதிர்கொண்டு, யார் எதிர்கொள்வார் அப்படி இப்போ நம்மளோட கூட பாடுறது இல்லையா, வந்தவர் எதிர்கொள்ள அப்படின்ட்டுன்னு. யார் யார் வரா அப்படின்னாக்க, அக்னி, வாயு, இந்திரன், சுக்லபக்ஷம், அது மாதிரி அந்த அந்த தேவதைகள் அவ எல்லை வரைக்கும் நம்மளை ஆஷிட்டு போறா. அதுதான் வந்து எதிர்கொண்டு அருளால் அமரர் நடத்த. அமரர்னாக்க அந்த அந்த தேவர்கள் அவ அருளால் நடத்த இம்மாயை கடந்தன் பின், இந்த சம்சாரம் அப்படின்ற மாயை கடந்த பின் சுருளார் பவனரக. இந்த சுருளார்னாக்க இதுலயே சுத்தின்னு இருக்கோம் இல்லையா, இந்த சம்சாரத்திலேயே எத்தனையோ அனந்த கோடி ஜென்மமா, அதுதான் சொல்றார். பவம் அப்படின்னாக்க சம்சாரம், நரகம் அப்படின்னாக்க சம்சாரம் தான் பெரிய நரகம். ஏமப்பட்டோம் எவ்வளவோ தேவையில்லை. ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னாக்க பண்ண தப்புக்கு தான் தண்டனை அனுபவிப்போம். புதுசாக தப்பு பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்காது. ஆனால் இங்கே அனுபவிக்கிறதுக்காக வரோம், அது அனுபவிக்கிறது இல்லை, இன்னும் சேர்த்துன்னு தான் போகிறோம். அதை தான் சொல்கிறார். பவனரக சுழலாற்றின் சுழற்சியிலே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சுழலில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கார். அர்ச்சராதி ஆவரணத்தில் போனதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் அற்புதமாக இன்னொரு விஷயம் சொல்கிறார். என்னன்றதை பார்க்கலாம். விழியல்லால் வேலில்லை விண்ணின் மாதர் மேனியல்லால் வில்லில்லை மீனவர்க்கு மொழியல்லால் அமுதில்லை என்று முன்னால் முத்தி வழி முடிந்து அடைந்த மோகம் தீர்ந்தோம் கழியல்லால் கடலில்லை என்பார் போல காரியமே காரணம் என்று உரைப்பார் காட்டும் வழியல்லா வழியெல்லாம் கடந்தோம் மற்றும் வானேரம் வழி கண்டோம் மகிழ்ந்திட்டோமே. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். விழியல்லால் வேலில்லை விண்ணின் மாதர், அந்த இந்திரலோகத்தில் இருக்கிற பெண்களுடைய கண்ணை தவிர்த்து வேற வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது மேனியல்லால் வில்லில்லை மீனவர்க்கு, மன்மதனுடைய கொடி பார்த்தா மீன், அது இல்லாமல் அந்த பெண்களுடைய சரீரம் இல்லாமல் வேற வில் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தோம். அடுத்தது மொழியல்லால் அமுது இல்லை, அவள் பேசுறத வேற அமுது இல்லை, அவள் பேசுறதை தவிர்த்து வேற அமுதே இல்லைன்னு நினைச்சிருந்தோம் முன்னால். முத்தி வழி முடிந்து அடுத்த மோகம் தீர்ந்தோம், அந்த மோகமெல்லாம் இப்போ தீர்ந்துட்டோம். கழியல்லால் கடலில்லை என்பார் போல, இந்த பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கடல்லேருந்து வருது, அதுதான் கடல், அது இல்லாமல் கடலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது போல அவ்வளோ அஜ்ஞானம் இருக்குது நமக்கு. காரியமே காரணம் என்று உழைப்பார் காட்டும். அதாவது இந்த உலகத்தை பார்க்குறோம், ஆனால் படைச்சவனை பார்க்குறதே இல்லை. அது பிற மதங்கள் சொல்லியிருக்கா, அதெல்லாம் கடந்தோம். எப்படி கடந்தோம்? வழியெல்லாம் கடந்தோம். இந்த வழியெல்லாம் நம்ம கடந்துட்டோம். இதெல்லாம் கடந்துட்டு இந்த மாதிரி பெண்களோ அவள் கண்களோ முக்கியம் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் தான் முக்கியன்றது தெரிஞ்சுட்டு மற்றும் வானேரும் வழி கண்டோம் மகிழ்ந்துட்டோமே. இப்போ நம்ம அர்ச்சராதி மார்க்கம் போர்ச்சே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறேன். வானேரும் வழி கண்டோம் மகிழ்ந்துட்டோமே அப்படின்னு. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.